தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் எலன் மஸ்க் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு அவர் புதியதொரு கட்சியை ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு வரவேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கின்றது. அமெரிக்க அதிபருடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்திலும் அவரோடு இணைந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுதே ஒருவேளை இவர் அரசியலுக்கு வருவதற்காகத்தான் இத்தகைய வேலையை செய்கின்றாரா என்ற சந்தேகமும், இரண்டாவதாக அமெரிக்க அதிபரும் இவரும் ஒரு காலமும் ஒன்றாக பயணிக்க முடியாது ஓர் இடத்தில் தெரித்தால் என்ன செய்வது என்பதும் விமர்சனமாகவே இருந்தது. இப்பொழுது அதுதான் நடந்து முடிந்திருக்கின்றது. பணம் இருந்தால் மட்டும் போதாது, அமெரிக்காவில் ஓர் எல்லையை கடக்கும் வரைதான் பணம் உதவி செய்யும். அதன் பின்னர் அரசியல் அதிகாரம் இல்லாவிட்டால் அதற்கு அடுத்த கட்டமாக செல்ல முடியாது. எனவே புதியதொரு கட்சியை உருவாக்க வேண்டும். அமெரிக்கா பார்ட்டி என்பது இதனுடைய பெயர் என்றும் எலன் மஸ்க் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்படி ஒரு கட்சியை ஆரம்பிப்பது இலகுவான காரியமா என்றால் இல்லை என்றுதான் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் அமெரிக்காவினுடைய அரசியல் அமைப்பு 50 மாநிலங்களாக தனியே பிரிந்து கிடக்கின்றது. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சட்ட அமைப்புகளை கொண்டவை. அமெரிக்காவினுடைய 2 கட்சிகளும் நீண்ட கால வரலாற்றில் இரு கட்சி ஆட்சி முறையாக அந்த நாடு உருவாகிவிட்டது. அதை உடைத்து அதற்கு உள்ளே ஒரு மூன்றாவது கட்சியை கொண்டு வருவதாக இருந்தால் அது பலத்த சிரமங்களை கொண்டதாகவும் இலகுவான ஒரு வேலையாகவும் இருக்காது என்றே நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரம் கோடீஸ்வரரான எலன் மஸ்க் அமெரிக்காவை சேர்ந்தவர் அல்ல. அவர் பிறந்தது தென்னாப்பிரிக்கா. அங்கிருந்து கனடா வந்து கனடாவில் இருந்துதான் அமெரிக்காவிற்கு வந்தவராகும். எனவே இவர் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்ற ஒருவராக இருக்கின்றார். ஒருவர் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றால் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் சிரமங்கள் இருக்கின்றது. முதலாவது, அவருடைய குடியுரிமை பெற்று வதிவிட அனுமதி இருந்தால் 7 ஆண்டு காலத்தை அவர் கடந்திருக்க வேண்டும். அந்த 7 ஆண்டு காலத்துடன் 25 வருடங்கள் அமெரிக்காவில் இருந்திருக்கவும் வேண்டும். எனவே இந்த நியதி இருந்தால் மட்டும் அமெரிக்க காங்கிரஸில் போட்டியிடலாம். எலன் மஸ்க் அமெரிக்காவிற்கு வந்து குடியுரிமை பெற்றது 2002ஆம் ஆண்டு. இப்பொழுது அவர் ஏறத்தாழ 23 ஆண்டுகளையே கடந்திருக்கின்றார். அமெரிக்க செனட்டிற்கு அவர் போட்டியிட போகின்றாராக இருந்தால் அவர் குடியுரிமை பெற்று 9 வருடங்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும். மொத்த இருத்தல் காலம் 30 வருடங்களாக இருக்க வேண்டும். இல்லையேல் அவர் அமெரிக்க செனட்டிற்கு கூட போட்டியிட முடியாது. எனவேதான் இவர் அதிபராக வர முடியாது. அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்கி தான் விரும்பியவர்களை அரசியலுக்கு கொண்டு வரலாம் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. ஆனால் இன்றுள்ள நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக பகைத்து அவர் எத்தகைய காரியங்களையும் செய்வதற்கு தயங்க மாட்டார். எனவே அவருடன் போட்டியிட்டு இதற்குள்ளால் வருவது இலகுவான காரியம் அல்ல. பலவேறு சிரமங்களை ஏற்படுத்தி எலன் மஸ்கினுடைய சொத்தை அளிப்பதற்கும் அவரை தென்னாப்பிரிக்காவிற்கு நாடு கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் அது குறித்தும் பரிசீலிக்கும் அளவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் செல்வார் என்பதும் இது பெரும் பிரச்சனையாக வரும் என்பதும் கருத்தாக இருக்கின்றது. இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னதாக சார்லி சப்ளினுடைய வாழ்க்கையை எலன் மஸ்க் சீர்தூக்கி பார்த்தல் வேண்டும். அவரும் அமெரிக்க அரசியலில் பிரபலம் பெற்றாலும் அமெரிக்க குடியுரிமை இல்லாதிருந்த காரணத்தினால் அவர் சுவிட்சர்லாந்தில் தங்கி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அரசை விமர்சித்து திரைப்படங்கள் எடுத்த அவருடைய வரலாறு, அமெரிக்காவினுடைய குடியுரிமையும் அரச ஆட்சியாளர்களுடைய கடும்போக்கான நிலை காரணமாகவும் எப்படி சீரழிக்கப்பட்டது என்பதை எலன் மஸ்க் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதிகாரத்தின் உச்சத்திற்கு வந்தவர்களும் பணத்தின் உச்சத்திற்கு வந்தவர்களும் மோதுகின்ற பொழுது அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இந்த இடத்தில் எலன் மஸ்க் தன்னுடைய வரலாற்றில் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல அவர் அமெரிக்க அதிபருக்கு விட்டு கொடுப்பாராக இருந்தால் இவ்வளவு பணத்தை வைத்தும் அவர் தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் விட்டு கொடுப்பது தோல்வியின் அடையாளமாகவே அமையும். இந்த சிக்கல் பேசி தீர்க்க முடியாதது. ஏனென்றால் இருவருமே விட்டு
கொடுக்கின்ற நிலை சார்ந்தவர்கள் அல்ல. ஒருவர் விடாக்கண்டன், இன்னொருவர் கொடாக்கண்டன். ஆகவே இந்த மோதல் வெடித்து சிதறப்போவதனுடைய உச்சகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. திபெத்தினுடைய மத தலைவராக இருந்த புத்த மதத்தை சேர்ந்த தலாய் லாமா தான் 130 வருடங்கள் வாழ்வேன் என்று அறிவித்திருக்கின்றார். தர்மசாலாவில் பிரார்த்தனை நடைபெற்றது. இவருடைய 90வது வயது பிரார்த்தனையாக இது இருந்தது. இதில் இவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று மக்கள் வழிபட்டார்கள். இவருடைய இடத்திற்கு அடுத்தவர் யார் என்கின்ற நியமனத்தை தாங்களே வழங்குவோம் என்று சீனா கூறியிருந்தது. ஏனென்றால் இவருடைய சொந்த நாடாகிய திபெத் 1959ஆம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆக்கிரமிப்பிற்கு உள்ளானதை தொடர்ந்து இவர் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்து இமயமலை பகுதியில் குடியேறி இருக்கின்றார். அங்கு இவருடைய நாடு கடந்த அரசு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாடு கடந்த அரசு திபெத் விடுதலை பெறும் என்ற நம்பிக்கையுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இடத்தில் இவருடைய 90வது வயது வர இவருக்கு பின்னர் யார் என்ற பொழுது சீன அரசு இவருக்கு பின்னர் வரப்போகின்ற மத தலைவரை தாமே தீர்மானிப்போம் என்று கூறியதன் பின்னதாக வேறு வழியற்ற நிலையில் 130 வருடங்கள் தான் வாழ்வேன் என்று இவர் குறிப்பிட்டிருப்பதானது சீன கம்யூனிஸ்ட் கட்சி வீழ்ச்சியடைந்த பின்னர் தன்னுடைய அதிகாரம் இருக்க வேண்டுமாக இருந்தால் தான் 130 வருடங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. ஆனால் தலாய் லாமாவினுடைய இந்த பிறந்த தின கொண்டாட்டத்தில் அரசியல் பிரபலங்கள், ஹாலிவுட் நடிகர்கள் உட்பட பலர் பங்கேற்றிருக்கின்றார்கள். தலாய் லாமாவை யாராவது ஆதரித்தால் அவர்களை சீன அரசு எதிர்ப்பதும் வளமையாக இருக்கின்றது. ஆனால் பல தீர்க்க தரிசனங்களை பார்க்கின்ற பொழுது அவலோகி தேஸ்வர் என்கின்ற அவருடைய கடவுள் இவருக்கு 130 வருடங்கள் உயிர் வாழும் அனுமதியை தருவார் என்று அவர் கருதுகின்றார். தலாய் லாமா இவ்வாறான கருத்துக்களை கூறினாலும் கூட எப்படி சத்ய சாய்பாபா மீது பல விமர்சனங்கள் இருக்கின்றதோ அது போன்ற விமர்சனங்கள் தலாய் லாமா மீதும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய நாடு கடந்த அரசு ஹிமாலயாவில் உள்ளது. புத்த தர்மத்திற்காக வாழ்வது தன்னுடைய ஆயுளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்தை சேர்ந்த வைர வியாபாரி நெஹால் மோடியை இந்தியாவினுடைய அரசின் வேண்டுகோளுக்கு அமைய அமெரிக்க போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவரை இந்தியாவிற்கு நாடு கடத்தும்படியும் கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவரை எதற்காக கைது செய்ய வேண்டும்? இவருடைய சகோதரராகிய நிரவ் மோடி வைர வியாபாரத்தில் மோசடிகளை செய்தவர். இப்பொழுது இங்கிலாந்து சிறையில் இருக்கின்றார். இவரை தங்களுடைய நாட்டுக்கு நாடு கடத்தும்படி இந்தியா கேட்கின்றது. இவர் இந்தியாவில் இருக்கும் வங்கிகளிடம் இருந்து 28,000 கோடிகளை மோசடி செய்திருக்கின்றார். மோசடி செய்த பணத்தை அவருடைய சகோதரர் நெஹால் மோடி வெளிநாடு கொண்டு செல்வதற்கு சட்ட முரணான வகையில் உதவி செய்திருக்கின்றார் என்பதும் குற்றச்சாட்டாகும். இப்பொழுது இவர்களை இந்தியா தேடி பிடித்து தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கின்றது. போலி நிறுவனங்கள் மூலம் இவர்கள் பணத்தை அனுப்பியதாகவும் கூறப்படுகின்றது. இப்பொழுதெல்லாம் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு வங்கிகளையும் மத்திய வங்கிகளையும் ஒரேசாக சாப்பிட்டு முடிக்கின்ற அளவிற்கு கொள்ளைகள் உக்கிரமடைந்திருப்பதன் அடையாளமாக இதுவும் இருக்கின்றது. இன்று பாவனையில் இருக்கின்ற கணினிகளை விட 1000 மடங்கு கனவேகம் கொண்ட புதிய கணினிகளை உருவாக்கக்கூடிய மூலப்பொருள் ஒன்றை கண்டறிந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. இது ஒரு சூப்பர் மெட்டீரியல் என்றும் குவாண்டம் மெட்டீரியல் 1T T2S2 என்பது இதனுடைய அடையாளமாகும். முன்னைய காலத்திலே வெண்கலம், செம்பு, இரும்பு என்று உலோகங்கள் கண்டுபிடிக்க உலகத்தின் தொழில்கள் வளர்ந்து செல்வது போல இப்பொழுது அரிய வகை கனிமங்கள் என்கின்ற புது வகை கனிமங்களை பூமி பந்தில் இருந்து மனிதர்கள் கண்டுபிடிப்பதன் மூலமாக தொழில்களை மிக மிக சிறப்பாக மேம்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் சீனாவில் இருக்கும் அரிய வகை கனிமங்கள் போல இப்பொழுது இந்த சூப்பர் மெட்டீரியல் கிடைத்திருக்கின்றது. டென்டல் என்கின்ற உலோகத்தில் இருந்து இது வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்போதைய கணினிகளை உருவாக்குகின்ற சிலிசியம் காம்போனன்ட்களை விட 1000 மடங்கு வேகம் கொண்டது என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஒளியின் வேகத்திற்கு உட்பட்டதுதான். இன்றைய நிலையில் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றது ஆயிலோ பெட்ரோலோ எரிவாயுவோ அல்ல, காம்போனன்ட்கள் தான். அந்த காம்போனன்ட்களை உருவாக்குகின்ற மூலப்பொருட்களே உலக அதிகார உச்சமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. வேகம் அதிகரிக்கின்ற பொழுது வெப்பம் அதிகரிக்கும். இந்த உலோகமானது குளிர்மைத்தன்மை கொண்டதாகவும் வெப்பம் அதிகரிக்காமலும் இருக்கும் என்றும் இதனால் கனவேகத்தில் கணினிகளை உருவாக்கி விடலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் சூப்பர் கம்ப்யூட்டரை முந்தும் ஒரு பொருளாக
சாதனையாக இது இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. வேகமாகவும் விவேகமாகவும் கணினிகளை மனிதர்கள் அமைக்க ஓட்ட போட்டியிலும் மனிதர்கள் பெரும் சாதனைகளை படைத்து வருகின்றார்கள். நேற்று முன்தினம் அமெரிக்காவில் நடைபெற்ற யுஎஸ் டைமண்ட் லீக் ஓட்ட போட்டிகளிலே பட்ரிகா செஃபீட் என்கின்ற கென்யா நாட்டு பெண்மணி 5000 மீட்டர்கள் ஓட்டத்தில் உலக சாதனை படைத்திருக்கின்றார். 13 நிமிடங்கள் 5.806 செகண்ட்களில் இவர் இந்த சாதனையை படைத்திருக்கின்றார். இது ஒரு அபார சாதனை என்று கூறப்படுகின்றது. இதுபோல 1500 மீட்டர் ஓட்டத்தில் கென்யா நாட்டை சேர்ந்த பெய்த் கிப் ஜெகான் சாதனை படைத்திருக்கின்றார். 3 நிமிடங்கள் 4.868 செகண்ட்களில் இவருடைய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இப்படி 2 பெண்கள் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.